டிஎன்பிசி குரூப் 1ல இருந்தால் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஜாப், ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ், சிலபஸ் பேட்டர்ன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4/2025 நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி தான் வெளியிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30/4/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் முடியுது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் நீங்கள் சேஞ்சஸ் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5/5/2025 7/5/2025 முடிக்கும் 2 நாள் டைம் தராங்க. அந்த 2 நாளில் நீங்கள் சேஞ்சஸ் ஏதோ பண்ணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு சேஞ்சஸ் ஏதோ பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் டேட் எப்போ, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/6 ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 12:30 முடிக்கும். ஓகேங்களா? மெயின் எக்ஸாமுக்கான டேட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்லையோ அல்லது நான் ஒரு வீடியோவோ உங்களுக்கு மேக் போடுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம், பே ஸ்கேல் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 by 1 பார்த்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 22 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்டி போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 22 ஆஸ் பர் த டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 22 தான் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் எதுவுமே ஆகலை. வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு அதிகமாகவும் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் கம்மியாகவும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 தாண்டி இருந்தால் போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 21 35 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் வைஸ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்டி கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸைஸ் மனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 50 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதை பேஸ் பண்ணி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வகையான வித்தியாசமோ எந்த வகையான போஸ்ட்டுக்கான இதுவும் ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் கொடுக்கல. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன, ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன படிச்சிருக்கணும், யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். ஓகேங்களா? அதே மாதிரி டெப்டி சூப்பர்வைசருக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அது கூட பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபிசிக்கல் அவேர்னஸ், ஓகேங்களா, அந்த அவார்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதிலே பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஒர்க்கருக்கு உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸோ அல்ல பிஜி ப்ரோக்ராம்ஸோ அதை முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இங்கே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் அவுட் பண்ணிங்கன்னா அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் எம்எம்சி கம்பெனி ஓரியன்டாக ஜாப் தேடிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விப்ரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் கேம்பஸ்க்கான ஒரு டிரைவிங் போர்ட்டல் தான். இந்த பட்டன் நீங்கள் டேப் அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஃபார்ம் டீட்டெயில்ஸ்க்கு ஃபில்அப் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதுவும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்கான பிலிம்ஸ்க்கான என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 மாடல் தான் கேட்க போகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டியூட் கேட்பாங்க. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது ஓரியன்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டியூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க.
டோட்டல் நம்பர் ஆஃப் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்லாம் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 இருந்தால் போதும். அதர்ஸாக இருந்தீங்கன்னா 120 இருந்தால் போதும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மார்க் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரைட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ஷேடட் பண்ணாவே போதும். டைப்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸ் தான். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபிலிம்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் என்னென்ன, அதே மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் இருக்க போது, கேஸ்ட் வைஸாக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா பேப்பர் வந்து தமிழ் டெஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி. ஓகேங்களா? இதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து நடக்கும். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இது வந்து பேப்பர் 1. ஓகேங்களா? இதில் வந்து எஸ்டி அப்புறம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 எடுத்துருக்கணும். அதர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40. பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல். ஓகேங்களா? அதுவும் டிகிரி ஓரியன்டாக தான் இருக்கும். மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த மூணுக்குமே வந்து 2 to 5 மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ்க்கு எடுக்கிறாங்க. டோட்டலாக மெயின் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2, அப்புறம் பேப்பர் 4க்கு எல்லாமே இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. உங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூஸ் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க டீட்டெயில்ஸை பொறுமையாக படிங்க. ஓகேங்களா? அது மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஃபோட்டோஸ்க்கான வித்தும் ஹைட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நாம்ஸை நீங்கள் படிச்சுட்டு பொறுமையாக உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாமே வந்து பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி உங்களோட சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேலம் ஆஸ் பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இதே சேலத்தில் எங்கெங்கே சென்டர் போட்டிருக்காங்க தெரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸாவோ அல்லது ஒரு போஸ்டாவோ உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து அனுப்பிச்சுட்றேன். ஓகேங்களா? இங்கே பார்க்குறவங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கு மட்டும். மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு தனியாக பே பண்ணணும், செகண்டுக்கு தனியாக பே பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாமுக்கான ஃபீஸ் எதெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கோ, கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலிமா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் ப்ரூஃபுக்காக ஜஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படினாலும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த போர்ட்டல் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் இன்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். அது மூலியமாவோ உங்கள் நேம்ஸோ, ஃபோட்டோஸோ, சர்டிஃபிகேட்ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து ரீசேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் a nice day.